குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ரூட் மாடிஃபிகேஷன் அந்த லெசனுடைய செகண்ட் லெக்சர் வந்து பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல வந்து ரொம்ப பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ரூட் சிஸ்டம்னா என்ன, ரூட் என்ன, அப்புறமா ரூட் சிஸ்டம் உடைய மாடிஃபிகேஷன், ரூட்டோட மாடிஃபிகேஷன், அப்புறமா ரூட்ஸ் உடைய என்னென்ன ரீஜியன்ஸ்லாம் இருக்கு, ரீஜியன் ஆஃப் ரூட் கேப், ரீஜியன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக், ரீஜியன் ஆஃப் மெச்சுரேஷன், எலாங்கேஷன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரூட்லயே மாடிஃபிகேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரூட்ஸ் நார்மலா பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கும், இந்த நார்மலா ரூட்ஸ் வந்து தே ஆர் ஒரிஜினலி மென்ட் ஃபார் ஆங்கரேஜ், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ இது இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் வந்து ரூட்ஸ். ஆனா வந்து இங்க நிறைய பிளான்ஸ்ல வந்து இந்த ரூட்ஸ் அவங்களோட ஃபார்மோ அதோட ஃபங்க்ஷனோ வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னது ரூட்ஸோடைய ஃபார்ம் அது எப்படி இருக்கோ அதை மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அதோடைய ஃபங்க்ஷன் அதுதான் வந்து மாடிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் மாடிஃபைடு என்னது, இதோட ஃபங்க்ஷனும் இதோடைய அப்பியரன்ஸும் இதோடைய ஃபார்மும் வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த மாடிஃபிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா, டு பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் ரோல்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் ரோல்ஸ்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்காக இந்த ரூட்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் வந்து ரெஸ்பிரேஷன்னா வந்து கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்காக. தேர்ட் ஒன் கிளைம்பிங், அதுக்கப்புறமா சப்போர்ட். ஃபோர்த் ஒன் சக்கிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் தி ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட்ல இருந்து ஓனர் கிட்ட இருந்து அந்த நியூட்ரிஷன் எல்லாம் சக் பண்றதுக்காக வந்து இது பண்ணாங்க. ஃபிஃப்த் ஒன் அந்த லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், ரெஸ்பிரேஷன், கிளைம்பிங் அண்ட் சப்போர்ட், சக்கிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் தி ஹோஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் போட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்க்காக என்ன, இந்த 5 ஸ்பெஷல் ரோல்ஸ்க்காக, இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்மளுடைய ரூட்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம இதை பாயிண்ட்ஸா மார்க் பண்ணலாம். மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ என்னென்ன டைப் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, டேப் ரூட் அப்புறமா அட்வென்ச்சர்ஸ் ரூட், கரெக்டா? ஸோ டேப் ரூட் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் கேன் கெட் மாடிஃபைட் இன்டு a variety of form to perform. ஸோ இந்த நிறைய ஃபார்ம்ஸ்ல வந்து இதை மாடிஃபை பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி, மாடிஃபை இஸ் நத்திங் பட் சேஞ்ச், ஓகேங்களா? அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஏன் வந்து இதோட ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணுச்சு? பிகாஸ் இது புது புது ஃபங்க்ஷன் வந்து ட்ரை பண்றதுக்காக இது வந்து இது பண்ணி. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஒரு சார்ட் மாதிரி, ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, மைண்ட் மேப் மாதிரி. ஸோ இதுல வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ல 2 டைப் ஆஃப் ரூட் இருக்கு நம்மளுக்கு தெரியும். ஒன்னு டேப் ரூட், அப்புறமா வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட். இந்த டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோனிக்கல் ரூட், பியூசிஃபார்ம் ரூட், ஹாப்பி ஃபார்ம் ரூட், அதுக்கப்புறமா டியூப்ரஸ். இது எல்லாமே ஷேப் மாறி மாறி இருக்கு. ஸோ கோனிக்கல் ரூட், பியூசிஃபார்ம் ரூட், ஹாப்பி ஃபார்ம் ரூட், அதுக்கப்புறமா டியூப்ரஸ் ரூட். இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ரூட். அட்வென்ச்சர்ஸ் ரூட்னா என்னது, ரேடிக்கல் தவிர மத்த பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ல இருந்து ரூட் வந்து வந்துச்சுன்னா இது அட்வென்ச்சர்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கரெக்டா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா டியூபரஸ் ரூட், fasciculated root, nodulose root, moniliform roots, annulated roots, assimilatory roots, எபிஃபைட்டிக் ரூட்ஸ், நியூமாட்டோஃபோர்ஸ் இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சக்கிங் ரூட்ஸ் இல்லைன்னா நாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து ப்ராப் ரூட்ஸ், ஸ்டில்ட் ரூட்ஸ், கிளைம்பிங் ரூட்ஸ், ஸ்விங்கிங் ரூட்ஸ், ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். ஸோ இத்தனை ரூட்ஸ் இருக்கு. இது எப்படி மேம் ஞாபகம் வைக்கிறதுனா நிமானிக்ஸ் தான். ஸோ நிமானிக்ஸ் வந்து நான் இன்னைக்கு வந்து சென்ட் பண்றேன். அந்த நிமானிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு ரூட்டோட மாடிஃபிகேஷனை வந்து நம்ம டீடைல்டா எதுக்கு இந்த மாடிஃபிகேஷன் நடந்துச்சு, எப்படி இருக்கு இது பார்க்க இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? நிமானிக் சென்ட் பண்ணா, ஸோ நீங்க இது வரி பண்ணவே தேவை. ஸோ இது வந்து நம்ம ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம இதை சொல்லலாம்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி. இதோட ஒரிஜினல் பர்பஸ் என்னது, கால் பண்றதுக்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கும் போது இந்த ஸ்மார்ட் போனோட ஒரிஜினல் பர்பஸ் என்னது, காலிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து மாடிஃபிகேஷன், நிறைய ஆப்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா போட்டோ எடுக்கலாம், மியூசிக் பிளே பண்ணலாம், ஜிபிஎஸ் ஆன் பண்ணலாம், இது எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரிதான் ரூட்ஸும். ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அதோட வேலை வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறமா ஆங்கரேஜ் ஃபார் தி பிளான்ட்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து அதையே வந்து மாத்தி புது புது டாஸ்க் வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரூட்டோட மாடிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரூட்ஸ் ஸ்டோரேஜ்க்காக ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நடந்துச்சு. இது என்னது, இது எல்லாமே இந்த டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன் வந்து ஸ்டோரேஜ்க்காக தான் மெயினா நடந்துச்சு.
ரீசனே நம்மளுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். டேப் ரூட் வந்து கொஞ்சம் ஃபிளஷியா மாறிடுச்சு, கொஞ்சம் பெருசா. ஃபர்ஸ்ட் ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு, வந்து இதுல கொஞ்சம் வந்து லைஃப் வந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, ஃபிளஷியா ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன் எதனால நடக்குது? ஃபுட். வை இதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபுட். இதுல என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். கோனிக்கல், பியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம், அதுக்கப்புறமா டியூபரஸ். இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோனிக்கல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோனிக்கல் ரூட் எப்படி இருக்கும்னா பார்க்க ப்ராடா இருக்கும் டாப்ல. ஸோ டாப்ல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறமா எண்டு டவுன்வர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இது ஒல்லியா ஆரம்பிச்சிடும். ஸோ டாப் அண்ட் பாட்டம். டாப்ல வந்து ப்ராடா இருக்கும், வைடா இருக்கும். பாட்டம்ல வந்து இது அப்படியே டேப்பரிங் எண்ட்ஸ். டேப்பரிங் எண்ட்ஸ்னா இது ரெண்டுமே டேப் போட்ட மாதிரி, டேப் போட்டு ஒட்டின மாதிரி இவ்வளவு சின்னதா ஆயிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு டயக்ராம். கேரட் இதோட எக்ஸாம்பிள் வந்து கேரட் தான். ஸோ கேரட் தான் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கேரட் பார்க்கணும் தெரியுதுல்ல, மேல டாப்ல வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கும், அப்புறமா பேஸ்ல வந்து கொஞ்சம் டேப்பரிங் எண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? லைக் ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கும். ஸோ சாயில்ல ஒரு ஐஸ்கிரீம் கோன் வந்து நம்ம ஸ்டக் பண்ணிட்டோமோ அந்த மாதிரி தான் இந்த கேரட்டும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் இப்பவே நம்ம கலர் பண்ணிடலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிள்? கேரட்ஸ் தான் கோனிக்கல் டேப் ரூட் மாடிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, செகண்ட் ஒன் ஃபியூசிஃபார்ம் ரூட். அப்படின்னா இது எப்படி ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா, இது மிடில்ல வந்து ஸ்வாலனா இருக்கும். ஸோ மிடில்ல மட்டும் கொஞ்சம் வந்து உப்பி போன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்புறமா ரெண்டு எண்ட்லயும் வந்து டேப். ஸோ டாப்லயும் பாட்டம்லயும் வந்து கம்ப்ளீட்டா வந்து டேப்பரிங் எண்ட்ஸ் இருக்கும். இது வந்து டேப் போட்டு ஓட்டின மாதிரி வந்து டாப்லயும் பாட்டம்லயும் இருக்கும். ஆனா மிடில்ல மட்டும் கொஞ்சம் ஸ்வாலன், மிடில்ல வந்து ப்ராடா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணலாம். நல்லா வந்து நம்மளுக்கு இதோட டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கோனிக்கல்லாம் இப்போ டாப்ல ப்ராடா இருக்கும், இப்போ பாட்டம்ல வந்து இது வந்து டேப்பரிங் ஆயிடும். இப்போ ஃபியூசிஃபார்ம் பாத்தீங்கன்னா டாப்லயும் பாட்டம்லயும் ரெண்டுத்துலயும் டேப்பரிங் தான் இருக்கும், ஆனா உள்ள நடுவுல மட்டும் எப்படி இருக்கும்? ஸ்வாலனா இருக்கும். ஸோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள் வந்து ரேடிஷ். ரேடிஷ்ல டாப்பும் பாட்டமும் வந்து இப்படி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். நடுவில் இருக்கிற பார்ட் மட்டும் என்ன இருக்கும்? இது ஸ்வாலனா இருக்கும், ப்ராடா இருக்கும் நடுவில் இருக்கிற பார்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்னது? ரேடிஷ். ஃபியூசிஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ரேடிஷ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாப்பிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாப்பிஃபார்ம்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது எப்படின்னா டாப்ல மட்டும் ரவுண்டா இருக்கும். ஸோ ரவுண்ட் அட் தி டாப். அப்புறமா வந்து பாட்டம்ல ரொம்ப ரொம்ப வெரி தின்னா இருக்கும். ஓகேங்களா? ஸ்பெரிக்கல் அட் பேஸ், டேப்பரிங் ஷார்ப்லி டுவர்ட்ஸ் டிப். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இது இது நான் சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதுங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ரவுண்ட் அட் தி டாப் அண்ட் வெரி தின் அட் தி பாட்டம். ஸோ இதோட டாப், பாட்டம், மிடில் இதுதான் வந்து இந்த 4 டைப் ஆஃப் டேப் ரூட் மாடிஃபிகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. கரெக்டா? ஸோ டேப் நாப்பி ஃபார்ம்ல என்னது? டாப்ல மட்டும் வந்து ரவுண்டா இருக்கும், அப்புறமா பாட்டம்ல வந்து தின்னா இருக்கும். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள் வந்து டர்னிப், பீட்ரூட். டர்னிப்பும் ஓரளவு பீட்ரூட் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? ஸோ டர்னிப், பீட்ரூட் இது எல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிள். இங்க பாருங்க டாப்ல வந்து ரவுண்டா இருக்கு, பாட்டம் வந்து ரொம்ப வந்து தின்னா மாறிடுது. ஓகேங்களா? தெரியுதுல்ல? இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணலாம். கேரட் சி ஃபார் கோனிக்கல், சி ஃபார் கேரட். ஃபியூசிஃபார்ம், இந்த ஃபார்ம்ல ஆர் இருக்குல்ல, ஸோ ஆர் ஃபார் ரேடிஷ். நாப்பி ஃபார்ம் இதுலயும் என்ஏபி இருக்கு, லாஸ்ட்லயும் என்பி அந்த இருக்கா, ஸோ இது டர்னிப். லாஸ்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா 4 o'clock பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஃபோர்த் ஒன் டியூபரஸ் அப்படின்னா வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பே இருக்காது, நல்லா திக்கா ஃபிளஷியா இருக்கும். ஓகே, திக் அண்ட் ஃபிளஷியா இருக்கும், ஒரு டெஃபினட் ஷேப்பே இருக்காது. ஸோ மேல வந்து டேப்பரிங் இருக்கும், ரெண்டு எண்டும் க்ளோஸா இருக்கும், பாட்டம் வந்து ரொம்ப ஸ்வாலனா இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு டெஃபினட் ஷேப்பே இருக்காம அதோட பாட்டுக்கு அது திக் அண்ட் ஃபிளஷி வித் நோ டெஃபினட் ஷேப். இதோட எக்ஸாம்பிள் வந்து 4 o'clock பிளான்ட். டியூபரஸ்.
ஸோ 4 o'clock பிளான்ட் இதுனா என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ 4 o'clock 4 o'clock பிளான்ட் வந்து மிராபிலஸ் ஜெலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பிங்க் கலர் ஃபிளவர்ஸ் வந்து பெருசு பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிங்க் கலர் ஃபிளவர்ஸ் வந்து பெருசு பெருசா இருக்கும். இது தமிழ்ல வந்து என்ன நினைச்சு தெரியல. ஸோ தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல நிறைய நேம்ஸ் இருக்கு. 4 o'clock பிளான்ட்லாம் வந்து பெரிய பெரிய லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு பார்க்க எப்படி இருக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி இருக்கு பார்க்க. ஓகேங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ இல்ல இது, 4 o'clock பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Okay? இது வந்து டியூபரஸா இருக்கும், என்னென்ன ஷேப்ல கூட இருக்கு. Okay? நம்ம வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் ரூட் மாடிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் வந்து டேப் ரூட் பத்தி படிச்சோம். டேப் ரூட்ல வந்து எதனால வந்து மாடிஃபிகேஷன் நடக்குது, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்னால வந்து இது ஃபிளஷியா மாறுது, அதோட ஃபார்ம் வந்து மாத்திக்குது. கரெக்டா? ஸோ ரீசன் வந்து இதுதான். இதுல என்ன டைப் ஆஃப் டேப் ரூட் மாடிஃபிகேஷன்லாம் இருக்குன்னா, கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம், அதுக்கப்புறமா டியூபரஸ். கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம், டியூபரஸ். ஃபர்ஸ்ட் கோனிக்கல். கோனிக்கல்னா கோன் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். கோன் எப்படி இருக்கும், டாப்ல ப்ராடா இருக்கும், அப்புறமா வந்து பாட்டம்ல வந்து டேப்பரிங் எண்ட்ஸ் இருக்கும். ஸோ டாப் பாட்டம்னு எழுதுங்க. இதுல வந்து பேஸ், அப்பெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இது நம்ம டாப் பாட்டம் அந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதுங்க. ஓகேங்களா? அது ஈஸியா இருக்கும். டாப், பேஸ், அப்பெக்ஸ் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க அவ்வளவா. அதனால டாப்ல வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் வந்து ப்ராடா இருக்கும். பேஸ்ல வந்து பாட்டம்ல வந்து ரொம்ப வந்து தின்னா இருக்கும். இட்ஸ் லைக் கோன். ஓகேங்களா? சோ இதோட எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். கோன் மாதிரி எது இருக்கு, கேரட் தான் இருக்கு. சோ தெரியும். செகண்ட் ஒன் ஃபியூசிஃபார்ம். ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா வந்து ஃபியூசி அந்த மாதிரி, அந்த ஃபியூசிஃபார்ம் வந்து அந்த வேர்டோட மீனிங் என்னதுன்னா மிடில் ஸ்வாலனா இருக்கும். அதுதான். ஸோ மிடில் பார்ட் மட்டும் ஸ்வாலனா இருக்கும், மேலேயும் கீழே டாப்லயும் பாட்டம்லயும் வந்து டேப்பரிங் எண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கு, இதை பார்த்து, ஸோ மிடில் ஸ்வாலனா இருக்கு, மேலேயும் கீழேயும் வந்து டேப்பரிங்கா இருக்கு. இதுல இது வந்து எதுல இருக்கும், ரேடிஷ்ல வந்து இருக்கும். தேர்ட் ஒன் நாப்பி ஃபார்ம். நாப்பி ஃபார்ம்னா இது டாப்ல மட்டும் ரவுண்டா இருக்கும், பாட்டம் வந்து ரொம்ப தின்னா வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ இது டாப்ல வந்து ரவுண்டா இருக்கிறது எதுல எல்லாம், பீட்ரூட், அப்புறமா டர்னிப்ல. ஃபோர்த் ஒன் டியூபரஸ். இது வந்து எந்த ஷேப்ல இருக்காது, திக்கா நல்லா ஃபிளஷியா இருக்கும். அவ்வளவுதான். இதோட எக்ஸாம்பிள் 4 o'clock பிளான். ஓகே, இதுல நிமோனிக்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஹாப்பி ஃபார்ம். ஓகே, நிமோனிக்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போதைக்கு. ஸோ லைவா வந்துச்சுன்னா நான் எழுதிடுவேன். ஞாபகம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து சென்ட் பண்ணிடுறேன். இப்போ பி, செகண்ட் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன். ஸோ இது எதுல வந்து மாடிஃபிகேஷன் நடக்குது, இது அட்வென்ச்சர்ஸ் ரூட். அட்வென்ச்சர்ஸ் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன். ஸோ இந்த அட்வென்ச்சர்ஸ் ரூட் பாத்தீங்கன்னா வேரியஸ் ஃபங்க்ஷனுக்காக, ஸோ இதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்காக இந்த அட்வென்ச்சர்ஸ் ரூட்டோட மாடிஃபிகேஷன் இருக்கு. இந்த அட்வென்ச்சர்ஸ் ரூட்னா என்னது, ரூட் வந்து ரேடிக்கல் தவிர ஸ்டெம், லீஃப் அதுல எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அட்வென்ச்சர்ஸ் ரூட். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ஒன்னு டிஃபைன்டா சொல்ல, ஸ்டோரேஜ் அப்படி சொல்லுவோம், டிஃபைன்டா சொல்ல. நான் ஸ்டோரேஜா இருக்கலாம், நான் ஸ்டோரேஜா இருக்கலாம், இதுலயே இருக்கலாம். மோஸ்டா மோனோ கார்ட்ஸ்ல இருக்கும், சில டை கார்ட்ஸ்ல வந்து இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோனோ கார்ட்ஸ் அண்ட் சம் டை கார்ட்ஸ். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் அப்படி பாத்தீங்கன்னா டியூபரஸ். டியூபரஸ் மாடிஃபிகேஷன். இது இர்ரெகுலர்லி swollen. டியூபரஸ் அந்த வேர்ட் வந்தாலே இதோட மீன், இது வந்து எப்படின்னா இதுக்கு ஒரு ஷேப்பே இருக்காது, ஸ்வாலனா இருக்கும், ஒரு ஷேப்பே இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி இருக்குன்னு சொன்னல, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட் வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்வென்ச்சர்ஸ் ரூட்ல இருக்கிற அதோட மாடிஃபிகேஷன்ல டியூபரஸ் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே, ஸ்வீட் பொட்டேட்டோ.
எப்படி இருக்கு பார்க்கலாமா? டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. திக்கா ஃபிளஷியா இருக்கு, இர்ரெகுலரா ஸ்வாலனா இருக்கு. எங்க ஸ்வாலன் ஆகணும்னு சொல்லி பர்டிகுலரா வந்து எதுவுமே இல்ல. ஸ்வாலனா இருக்கு, ஒரு டெஃபினட் ஷேப்பே இல்ல. ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள் என்னது? ஸ்வீட் பொட்டேட்டோ. டியூபர்ஸோட எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இத நாடுலோஸ் இருக்கா. ஃபோர்த் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா fasciculated. என்னது? fasciculated. fasciculatedனா ஸ்டெம் உடைய பேஸ்ல, ஸ்டெம்மோடைய நல்லா இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணுங்க. ஸ்டெம்மோட பேஸ்ல வந்து நிறைய டியூபரஸ் ரூட், நிறைய ரூட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எப்படி இந்த ரூட்ஸும் எப்படி இருக்கும்னா ஸ்வாலனா இருக்கும். குண்டு குண்டா வந்து இந்த ரூட்ஸ் வந்து ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருந்து வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த fasciculated. ஸோ swollen roots இல்லைன்னா டியூபரஸ் ரூட்ஸ் டெவலப்பிங் இன் அ கிளஸ்டர். இன் கிளஸ்டர்னா குரூப் மாதிரி இவ்வளோ நிறைய ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய வந்து ரூட்ஸ் ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து வருது. ஓகேங்களா? இதான் வந்து fasciculated. இது வந்து டாலியால இருக்கும். ஓகே, டாலியா பார்க்கலாமா? இது எப்படி இருக்குன்னு டாலியா. சோ இங்க பாருங்க, ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருந்து எவ்வளவு இந்த பாருங்க, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவே நிறைய வந்து ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. சோ அதெல்லாம் டியூபரஸ் ரூட் வந்து டெவலப்பிங் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் ஸ்டெம். இந்த பாயிண்ட் தான் நீங்க எழுதணும். ஓகே, சோ இனிமேல் டயக்ராம் பார்த்தால இது அதிகமா பண்ணால ஸ்கிரீன் ஸ்டக் ஆகுது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாடியூலோஸ். நாடியூலோஸ் நாடியூலோஸ் அப்படின்னா இது வந்து டிப்ல மட்டும் ஸ்வாலனா இருக்கும். அதாவது ஸ்வாலன் ஒன்லி அட் டிப்ஸ். ஸோ அப்பெக்ஸ் டிப் எது கொடுத்தாலும் அப்படிதான். ரூட்டோடைய அப்பெக்ஸ்ல அப்பைசஸ்ல வந்து இது ஸ்வாலனா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட ஓகே. ஸோ நார்மலா நீங்க எழுதுனா ரொம்ப ஈஸியான சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதுனா ஸ்வாலன் ஒன்லி அட் தி டிப் ஆஃப் ரூட். ஸ்வாலன் ஒன்லி அட் தி டிப் ஆஃப் ரூட். இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேங்கோ, ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து டிப்ல மட்டும் வந்து ஸ்வாலனா இருக்கும். மேபி நான் வியூ கொஞ்சம் மாத்திக்கிட்டுமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சி ஒன் தான் வந்து நாடியூலோஸ் ரூட். நாடியூலோஸ் ரூட்னா என்னது? டிப்ல மட்டும் ஸ்வாலனா இருக்கும். டிப்ல மட்டும் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் நாடியூலோஸோட எக்ஸாம்பிள் என்னது? மேங்கோ, ஜிஞ்சர். இப்போ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா மானிலிடிஃபார்ம். மானிலிஃபார்ம் எப்படி அதுல ஃபியூசிஃபார்ம் இருக்கோ இதுல மானிலிஃபார்ம். ஓகே, சோ இந்த மானிலிஃபார்ம் அப்படின்னா மானிலிஃபார்ம் ரூட்ஸ் அப்படின்னா தே ஆர் இது வந்து பீடட் ரூட்ஸ் அப்படின்னு இன்னொரு நேம் கூட இருக்குனது. பீடட் ரூட்ஸ் எழுதலாமா நம்ம? பீடட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஏன் இத பீடட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து the roots swell at intervals. எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, அஞ்சு அஞ்சு பீடு அஞ்சு பீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது செயினோடைய பீட்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது. சரி, ஒரு இன்டர்வல். சரி, இப்போ வந்து நான் 5 மீட்டர்ல வந்து பீட்ஸ் மாதிரி உருவாக்குறேன். அதுக்கப்புறமா 5 மீட்டருக்கு அப்புறமா இன்னும் ஒரு பெரிய பெரிய பீட்ஸ் உருவாக்குறேன். அதுக்கப்புறமா நான் 5 மீட்டருக்கு அப்புறமா சின்ன சின்ன பீட்ஸ் உருவாக்குறேன். ஸ்பேஸ் அந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்வல் இருக்கும். அதுக்கே ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல வந்து இது என்ன பண்ணும்னா பீட்ஸ் மாதிரி வந்து இதோட ரூட்ஸ் வந்து ஸ்வாலன் ஆகும், ப்ராட் ஆகும். ஓகே, so they at interval they the roots swell at intervals. They look like chain of beads. Okay, so chain of beads மாதிரி இருக்கு. இதோட எக்ஸாம்பிள் வந்து கிராசஸ், அப்புறமா செஜஸ், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். ஸோ கிராசஸ், செஜஸ் இது எல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இங்க பாக்குறீங்களா? இங்க இருக்கு
யூனிஃபார்ம் D1. இது எப்படின்னா இங்க பாருங்க பீட்ஸ் மாதிரி ஒரு பிரெய்ட்ஸ் மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஸ்வாலன் இருக்கு, ஸ்வாலன் ஆயிருக்கு. பீட்ஸ் மாதிரி செயினோட பீட்ஸ் மாதிரி இது வந்து ஸ்வாலனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் அனுலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் என்னது? அனுலேட்டட் ரூட்ஸ். non-uniform annulated. Annulated அப்படின்னா வந்து the roots with ring like swelling. ரிங் மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு. ரிங் மாதிரி இங்க பாருங்க, ரிங் மாதிரி வந்து ஸ்வெல்லிங் இருக்கு. ஸோ ரூட்ஸ்ல வந்து ரிங் மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இருந்தா அது வந்து annulated ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் வந்து ஐபி சாக். ஸோ ஐபி சாக் எக்ஸாம்பிள். ஸோ இது என்னது? ரிங் மாதிரி, டிஸ்க் மாதிரி எதுனாலும் எழுதலாம் நீங்க. நான் ரொம்ப பேசிக்கானதுன்னா ரிங் மாதிரி எப்படின்னு எழுதினாலே போதும். ஸோ ரூட்ஸ் வித் ரிங் லைக் ஸ்வெல்லிங் எழுதுனா they'll give points. ஸோ ஐபி சாக் இது வந்து இதோட எக்ஸாம்பிள். ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து நம்ம பார்க்க மறந்துட்டோம். இப்போ இந்த டயக்ராம்ஸ் நம்ம பார்த்தாச்சு கரெக்டா. வந்து நம்ம டைரக்டா 1 பேஜ்க்கு வந்து இது பண்ண கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணிட்டு ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். சோ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுச்சா இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கா? எஸ், புரிஞ்சுச்சா? நீங்க புக் இருக்குல்ல உங்ககிட்ட? இ புக் இருக்கு மேம். சோ வந்து ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ல இந்த பாயிண்ட் நம்ம மறந்துட்டோம் பாருங்க. ஃபுட் ஸ்டோரேஜ்க்கான மாடிஃபிகேஷன்ல இந்த 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபுட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்காக அந்த ஸ்பெஷல் ரூலுக்காக ஒரு மாடிஃபிகேஷன் வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட்ல நடந்திருக்குன்னா இந்த 5 டைப் தான். ஃபர்ஸ்ட் டியூபரஸ்னா என்னது? இது வந்து இர்ரெகுலர் ஷேப்ல வந்து ஸ்வாலன் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. செகண்ட் ஒன் வந்து ஃபாசிகுலேட்டட்னா என்னது? இது வந்து சொல்றது அந்த பேஸ் ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருந்து நிறைய டியூபரஸ் ரூட் வந்து வந்திருக்கும். தேர்ட் ஒன் நாடியூலோஸ். ஸ்டெம்மோட பேஸ் வந்து நிறைய ஸ்வாலன் ரூட்ஸ் வந்து வந்திருக்கும். தேர்ட் ஒன் இதுவும் ஸ்வாலன் ரூட்ஸ் தான், பேஸ் ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து வந்திருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் நாடியூலோஸ். நாடியூலோஸ் வந்து இது வந்து டிப்ல மட்டும் ஸ்வாலன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வாலன் ரூட்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. செகண்ட் வந்து அந்த ஸ்வாலன் ரூட்ஸ் வந்து ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து வருது. தேர்ட் ஒன் வந்து இந்த ரூட் வந்து டிப்ல மட்டும் ஸ்வாலனா இருக்கு. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா இது ரிங் மாதிரி டிப் மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் வந்து ரிங்கா சின்ன சின்ன பீட்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்வாலன் அட் லைக் ரிங் மாதிரி வந்து ஒரு ஸ்வெல்லிங் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? ஃபுல்லா ஸ்வாலனா இருக்கு, இர்ரெகுலர்லி ஷேப்டா இருக்கு. செகண்ட் ஒன் இந்த ஸ்வாலன் ரூட்ஸ் வந்து பேஸ்ல இருந்து வருது. தேர்ட் ஒன் டிப்ல மட்டும் வந்து ஸ்வாலனா இருக்கு. ஃபோர்த் ஒன் இந்த ஸ்வாலன் இந்த ஸ்வெல்லிங் வந்து எப்படி இருக்குன்னா பீட்ஸ் மாதிரி இருக்கு. ஃபிஃப்த் ஒன் இந்த ஸ்வெல்லிங் வந்து ரிங் மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப பேசிக்கா நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே பாயிண்ட் நீங்க எக்ஸாம்ல இருந்தா கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? Okay, they are the adventitious route ல ஸ்டெம்முக்கான மாடிஃபிகேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நான் ஸ்டோரேஜ் மாடிஃபிகேஷன். ஸ்டோரேஜ்க்காக இல்லாம வேற எந்தெந்த ரீசனுக்காக மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போட்டோசிந்தசிஸ்.
இந்த போட்டோசிந்தசிஸ்க்காக வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் தான் நடந்திருக்கு. ஏ சிமுலேட்டரி ஏசிமுலேட்டரி ஏசிமுலேட்டரி மாடிஃபிகேஷன் ஏசிமுலேட்டரி ரூட்ஸ். இந்த ஏசிமுலேட்டரி ரூட்ஸ் அப்படி என்ன இது என்னதான் மேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரூட்ஸ் which when exposed to sun develop chlorophyll, turn green and manufacture food. So it's like a magic roots. எப்படின்னா இந்த ரூட்ஸ வந்து நம்ம சன்னு கிட்ட அது எக்ஸ்போஸா இருக்கும் போது அந்த ரூட் மேல சன் பட்டோம்னா என்ன ஆகும்னா இதுல குளோரோஃபில் அதுவே உருவாக்கிக்கும். அந்த டைம் மட்டும்தான். இப்ப நைட் எல்லாம் இதுல குளோரோஃபில் இருக்காது. ஓகேங்களா? எப்போ அது மேல சன் படுது அப்போ மட்டும் குளோரோஃபில் உருவாக்கிட்டு குளோரோஃபில் உருவாகுனா இதோட மீனிங் என்னது? கிரீன் கலர்ல ஆயிடும். கிரீன் கலர்ல ஆனா இது போட்டோசிந்தசிஸ் பண்ணும். போட்டோசிந்தசிஸ் ஆனது அதோட ஃபுட்டை வந்து அதுவே மேனுஃபேக்சர் வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஓகேங்களா? So it's like a magic plant. So roots which when exposed to sun develop chlorophyll. குளோரோஃபில் டெவலப் பண்ணா இது கிரீன் கலர்ல ஆயிடும். கிரீன் கலர்ல ஆனோடனே இது என்ன ஆகும்? ஃபுட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டீனோஸ்போரா டீனோஸ்போரா டீனோஸ்போரால பாத்தீங்கன்னா ஏரியல் ரூட்ஸ் இருக்கும். அப்படின்னா வந்து கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட்ல இல்லாம இது வெளியில வந்திருக்கும். சோ இது வெளில வந்ததுனாலதான் என்ன ஆகுது? இது இந்த ரூட்ஸ் வந்து சன்ல வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கு. இல்லைன்னா வந்து ஹிடனா தான் இருக்கும். ஓகே. சோ இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஆர்ச்சிட் ஏதாவது சொல்லலாம். ஸோ ஆர்ச்சிட் அதுக்கப்புறமா வந்து டீனோஸ்போரா ஆர்ச்சிட் டீனோஸ்போரா. ஓகே. ஏசிமுலேட்டரி அது ஏசிமுலேட்டரி ரூட்ஸ் அசிமுலேட்டரி ரூட்ஸ். ஸோ அசிமுலேட்டரி ரூட்ஸ் என்னது? இந்த ரூட்ஸ் வந்து சன் கிட்ட எக்ஸ்போஸ்டா இருக்கும் போது சன் இது மேல படும் போது குளோரோஃபில் டெவலப் பண்ணி இது வந்து கிரீன் கலர்ல மாறி ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ தீஸ் மாடிஃபிகேஷன் ஆர் டன் ஃபார் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்லாம் என்னது? சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டே வரோம். கரெக்டா? ஸோ லீஃப் வந்து சாரி அந்த ஃபுட் வந்து மேக் பண்றது தான் வந்து போட்டோசிந்தசிஸ். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார் அப்சார்பிங் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர். ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த மாய்ஸ்டர் வந்து அதை வந்து அப்சார்ப் பண்றதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கு. ஃபார் சக்கிங் ஆல் தி மாய்ஸ்டர் ஃபார் அப்சார்பிங் தி மாய்ஸ்டர். நிறைய இன்னும் மாடிஃபிகேஷன் இருக்கும். கரெக்டியா? ஸோ இந்த அப்சார்பிங் மாய்ஸ்டருக்கான மாடிஃபிகேஷன் வந்து அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர் வந்து அப்சார்ப் பண்றதுக்காக இது என்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் வந்து இதோட பேர் என்னதுன்னா எபிஃபைட்டிக் ரூட்ஸ். ஓகே. ஸோ இந்த எபிஃபைட்டிக் ரூட்ஸ்லாம் என்னதுன்னு பார்க்கலாம். ஏரியல் ரூட்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நார்மலா ரூட்ஸ் அண்டர் கிரவுண்டா இருக்கும். இது வெளியில வந்திருந்தா மேல வந்துட்டு இருந்தா அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல வந்து டீப்பா உள்ள வந்து போகாம மேல அப்படியே வந்து ஜாலியா இருக்குன்னு அது வந்து இது வந்து ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியல் ரூட்ஸ் இந்த எபிஃபைட்ஸ்ல இந்த ஏரியல் ரூட்ஸ் தான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா நல்லா கிரீன் கலர்ல இருக்கும். அப்புறமா இதுல ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்கும். அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு டிஷ்யூ வந்து இதுல கவர் இருக்கும். ஸோ கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ கவரிங் இருக்கும். இது வந்து வேலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் விச் இதை அப்சார்ப் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாய்ஸ்டர் வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கிற டிஷ்யூ வச்சு என்ன பண்ணும்? இந்த அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ். கரெக்டா? ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னா அதை அப்சார்ப் பண்ணும் மாய்ஸ்டர். ஓகே. ஸோ எபிஃபைட்ஸ் உடைய வெளியில வந்த ரூட்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்கும். வேலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர் வந்து இதை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஆர்கிட்ஸ், பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா 6.4ல F1. இது அசிமெட்ரி ரூட்ஸா? ஓகே. ஸோ ஆனுலேட்டட் ரூட்ஸ் வந்து இது ரிங் மாதிரி இருக்கு பாருங்க. அப்பவே நினைச்சேன் ரிங் மாதிரியே இல்லை. பாருங்க ரிங் மாதிரி இருக்கா? ஸ்னேக் மாதிரி இருக்கு. இது வந்து ஆனுலேட்டட் ரூட்ஸ் சொல்லுவாங்க. அசிமுலேட்டரி இல்லைன்னா எபிஃபைட்டிக் ரூட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கு. எஃப்ல 2 டைப் இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல. அசிமுலேட்டரினா ஜஸ்ட் வந்து சன்லைட் பட்டோன்னே ரெண்டுத்துக்கும் ஆர்கிட் எக்ஸாம்பிள் இருக்கு. கரெக்டா? ஸோ இது அசிமுலேட்டரிக்கும் வரும் எபிஃபைட்டிக்கும் வரும். அசிமுலேட்டர்னா என்னது? ரூட்ஸ் வந்து சன் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும் போது குளோரோஃபில் டெவலப் பண்ணி கிரீன் கலர் ஆகி மேனுஃபேக்சர் பண்றது தான் வந்து அசிமுலேட்டரி.
செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எபிஃபைட்டிக். எபிஃபைட்டிக்னா என்னது? ஜஸ்ட் வந்து இது வந்து இந்த ரூட்ஸ் வந்து வெளில வந்திருக்கும், நல்லா கிரீன் கலர்ல இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு டிஷ்யூ வந்து இதுல கவர் பண்ணிக்கும், மெலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி டிஷ்யூ என்ன பண்ணும்? மாய்ஸ்சர் வந்து அப்சார்ப் பண்ணும். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே ஆர்கிட் வந்து காமன் எக்ஸாம்பிள். அதனால வந்து ஒரே டயக்ராம் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ பெட்டர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். இது என்ன? பெட்டர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக ஒரு மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. சோ இப்போ வரைக்கும் என்னென்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேப் ரூட் மாடிஃபிகேஷன். இதுல ஒரே ஒரு பர்பஸ் தான், ஸ்டோரேஜ் ஃபுட்காக வந்து மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. இதுல என்னென்னலாம் இருக்கு? கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், அப்புறமா வந்து கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம் அண்ட் தென் நாப்பி ஃபார்ம், ஃபார்ம் ரெண்டு இருக்கும். ஸோ கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பி ஃபார்ம், அதுக்கப்புறமா லாஸ்ட் டியூபரஸ். அட்வென்ச்சர்ஸ் ரூட்ல பாத்தீங்கன்னா டியூபரஸ், நொடியூல், ஃபாசிகுலேட்டட், டியூபரஸ், fasciculated, nodulose, அப்புறமா moniliform. டியூபரஸ், fasciculated, nodulous, அதுக்கப்புறம் moniliform. ஃபிஃப்த் ஒன் annulated. ஸோ என்ன இருக்கு? டியூபரஸ், fasciculated, nodulose, moniliform, அப்புறமா annulated. இந்த ஆர்டர் தான் நீங்க படிங்க, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். டியூபரஸ்னா ஃபுல்லா ஸ்வாலனா இருக்கும். fasciculated-னா வந்து பேஸோட ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்வாலன் ரூட்ஸ் வந்திருக்கும். தேர்ட் ஒன் நாடுலேட்டட். நாடுலேட்டட் வந்து டிப்ல மட்டும் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். மாடலிஃபார்ம்னா பீட்ஸ் மாதிரி இருக்கும். அனுலேட்டட்னா ரிங்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ போட்டோசிந்தசிஸ்க்கான மாடிஃபிகேஷன் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ல என்ன இருக்குன்னா அசிமிலேட்டரினா என்னது? இந்த ரூட்ஸ் சன் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகும் போது குளோரோஃபில் டெவலப் பண்ணும். இந்த குளோரோஃபில் வந்து கிரீனா இதை மாத்தும். இந்த கிரீனா மாறினதுக்கு அப்புறமா ஃபுட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும். தேர்ட் ஒன் எந்த மாடிஃபிகேஷனுக்காக? அப்சார்பிங் தி மாய்ஸ்சர். இதோட எக்ஸாம்பிள் எபிஃபைட்டிக் ரூட்ஸ். எபிஃபைட்டிக் ரூட்ஸ் வந்து வெளியில வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இது எப்படி இருக்கும்னா ஃபுல்லா ஸ்பாஞ்ச் டிஷ்யூ வெலமன் மேல வந்து கவர் ஆயிருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் டிஷ்யூ என்ன பண்ணும்னா அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்சர் வந்து அப்சார்ப் பண்ணும். ஓகே, இப்போ மாடிஃபிகேஷன் ஃபார் பெட்டர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச்காக என்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னா, இது நியூமாட்டோஃபோர்ஸ் இல்லைன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச்காக என்ன நடந்திருக்கு? நியூமாட்டோஃபோர்ஸ் இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி. ஓகே, இந்த நியூமாட்டோஃபோர்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். Some roots grow vertically up. So root vertically down போகாம vertically up வந்து எப்படின்னா, இப்போ இதான் வந்து இந்த ட்ரீ இருக்குன்னா இதுல இருந்து கிரவுண்ட்ல இருந்து இப்படி வரும் நேரா. vertically up ரூட்ஸ் வந்து வரும். vertically up தான் இதோட இதுதான் நம்மளுக்கு வந்து தெரியும். இது நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். அப்படின்னா ஜியோட்ராபிக்கா இருக்காது, கிராவிட்டிக்குள்ள போகாது, உள்ள ஆழமா கிராவிட்டி கிட்ட போகாது. இது வந்து எப்பவுமே நம்மளோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்னா உள்ள ஆழமா டவுன் கீழே வந்து போகும். ஓகேங்களா, ஏர்த் நோக்கி போகும். இது ஏர்த்துக்கு அகெயின்ஸ்டா மேல வருது. ஓகேங்களா, சோ இது வந்து நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். வெர்டிகலி அப்பா வருது, அவ்வளவுதான். சோ சம் ரூட்ஸ் grow vertically up to air. ஏன்? இது ஏருக்காக. அதோடைய ரூட் டிப்ஸ் தான் நல்லா எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு மைன்யூட் போர்ஸ் இருக்கும். சின்ன மைன்யூட்டானது ரொம்ப சின்ன சின்ன போர்ஸ், சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் இந்த ரூட்ஸ்ல. இந்த ஓட்டை வழியா அது என்ன பண்ணும்? இந்த ரூட்ஸ் வந்து சுவாசிக்கும், ரெஸ்பயர் பண்ணும். லைக் இந்த கோனிக்கல் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் கோன் திருப்பி வந்து மேல வச்சு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து நம்ம போக் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். இது அது மூலமா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமா மைன்யூட் போர்ஸ் மூலமா இது ரெஸ்பயர் பண்ணும். ஓகேங்களா, சோ அப்படியே மேல வரும் அது. ஓகே, எப்படி வந்து அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து அலைவா வந்து அப்படி மேல அப்படியே என்னையா கிரவுண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேல வரும். அதுதான் வந்து இந்த நியூமாட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்டா மார்ஷி ஏரியாஸ்ல இருக்கும். ஃபுல்லா சேர் ஃபுல்லா இருக்கிற மாதிரி, ஃபுல்லா சாயில்ல அந்த நல்லா மாய்ஸ்டா இருக்கிற சாயில்ல அங்க வந்து இது வரும். ஓகேங்களா, அங்க இருந்து ரூட்ஸ் அப்படியே மேல வரும். மேன்க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இதெல்லாம் படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. இந்த மேன்க்ரூவ்ஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து ரைசோபோர் தான் பிளான்டோட நேம். ஓகே, ஸோ மாடிஃபிகேஷன் ஃபார் பெட்டர் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து என்ன இருக்கு? ரிவைஸ் பண்ணிடலாம் இப்பவே.
நியூமாட்டோஃபோர்ஸ்னா ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூமாட்டோஃபோர்ஸ்ல ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், மேல அப்படியே வெர்டிகலி அப்பா வந்து க்ரோ ஆகும். இதோட மீனிங் என்னது, நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்கா க்ரோ ஆகும். இது வந்து எப்போ வந்து இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ஏர் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுல இருக்கிற மைன்யூட் போர்ஸ் வந்து சுவாசிக்க ரெஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிடும். கோனிக்கல் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். வாட்டர்ல இருந்து மேல அந்த கோனிக்கல் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தேவையில்லை, இதை வந்து நீங்க சொல்லலாம். இப்போ ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஃபார் சக்கிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் தி ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட் கிட்ட இருந்து அந்த நியூட்ரிஷன் சக் பண்றதுக்காக இந்த மாடிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது பாராசிட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரசைட்ஸ் தானே பாரசைட்ஸ் தானே வந்து ஹோஸ்ட் கிட்ட இருந்து வந்து அதோட ஃபுட்டு அதோட நியூட்ரிஷன் அது வாழக்கூடிய என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கும். ஸோ பாரசிட்டிக் பிளான்ஸ் இதெல்லாம். ஸோ கிரீன் கலர்ல இது வந்து சக்கிங் ரூட்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கிங் ரூட்ஸ். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட வேலை பண்ணுது. இது சக்கிங் ரூட்ஸ் அப்புறமா ஆர் ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல எது வந்தாலும் நீங்க எழுத தெரியணும். அதனால தான் ஆர் கொடுத்து உங்களுக்கு 2 நேம்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ parasitic plants give out sucking roots இல்ல ஹாஸ்டோரியா which penetrate living host plant and suck the food from their phloem. அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? கஸ்கட்டாவோடைய எக்ஸாம்பிள். கஸ்கட்டா தான் எக்ஸாம்பிள். இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ இது நீங்க டைவர்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா, ரொம்ப டீப் சி டைவர்ஸ். அவங்க ஒரு பைப் மாதிரி இப்படி ஒண்ணு அவங்க வாயில இருந்து வரும். ஓகேங்களா? சோ இந்த பைப் ஏன் ப்ரீத் பண்றதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல, அதே மாதிரிதான் இந்த பைப்பும் இருக்கும். இந்த கஸ்கட்டா பிளாட்ல இருந்து ஒரு பைப் மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து இது என்ன பண்ண, இந்த பைப் என்ன பண்ணும்னா அது பக்கத்துல வந்து ஒரு இன்னொரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹெல்த்தியான பிளான்ட் வந்து அதோட ஃபுட் அதோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கும். அது போட்டோசிந்தசிஸ் வழியா கஷ்டப்பட்டு குளோரோஃபில் வச்சு இது ஃபுட் வந்து உருவாக்கிக்கிட்டு எல்லாமே இருக்கும். இது என்ன பண்ணா ஒரு பைப் வந்து இந்த கஸ்கட்டா பிளான்ட்ல இருந்து போகும். இந்த பைப் என்ன ஆகும்னா அந்த பிளான்ட் கிட்ட போயிட்டு அந்த பிளான்டோடைய ஃப்ளோயம்ல தானே ஃபுட் எல்லாம் எல்லாமே இருக்கும். ஃபுட் எல்லாம் அங்கதானே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃப்ளோயம் கிட்ட போய் அந்த ஃப்ளோயம்ல இருந்து இதோட ஃபுட்டை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணும், சக் பண்ணிடும், எல்லாம் இழுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் parasitic plant sucking roots உள்ள இல்லைன்னா ஹாஸ்டோரியா உள்ள பிளான்ஸ். ஸோ parasitic plants தான் இந்த sucking roots எல்லாம் ஹாஸ்டோரியா இருக்கு. எக்ஸாம்பிள் கஸ்கட்டா. நிமாட்டோஃபோர்ஸ் பார்த்தோம்ல, பிரீத்திங் பெட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்க்காக நடக்கிற இந்த வெர்டிகலி அப் ரூட்ஸ். ஓகே, ஸோ இந்த நிமாட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமோ அந்த வேர்டு வந்தாலே இட் மீன்ஸ் பிரீத்திங்காக. ஸோ நியூமாட்டோஃபோர்ஸ் ஆஃப் மேன்க்ரூவ் பிளான்ட் இல்லைன்னா என்னது ரைசோபோர். செகண்ட் ஒன் கஸ்கட்டா. இது பாரசிட்டிக் பிளான்ட். இதுல இருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வரும்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த டியூப் என்ன பண்ணும், இந்த ஹாஸ்டோரியம்னா இந்த டியூப் என்ன பண்ணும், மற்ற பிளான்டோடைய ஃப்ளோயம் இல்லைன்னா வந்து ஃப்ளோயம் கிட்ட இருந்து ஃபுட் எடுத்துக்கும். இங்க பாருங்க, செக்ஷன் ஷோயிங் சக்கிங் ரூட் ஆஃப் ஹாஸ்டோரியம் பெனிட்ரேட்டிங் தி ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ இங்க பாருங்க, இந்த ஹாஸ்டோரியம் இதுதான் என்ன பண்ணுது பாருங்க. ஷேர் பண்ணி, இதுதான் ஹாஸ்டோரியம். இது ஹோஸ்ட் பிளான்டோடைய கரெக்டா அந்த ஃப்ளோயம்ல வந்து எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்குது. ஓகேங்களா? கிளிப்ஸ் மாதிரி. இப்போ வந்து இது பி செகண்ட், பி ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிளான்ட்டே எப்படி இருக்கும்னு சொல்லி காமிச்சு. கஸ்கட்டா, இதுதான் அந்த கஸ்கட்டா. ஓகே, இதுல இருந்து இந்த டியூப் வந்திருக்கு பாருங்க. இந்த டியூப்ல என்ன பண்ணுது, இந்த ஹாஸ்டோரியம் அப்படியே இதுக்குள்ள போயிட்டு ஸோ ஹோஸ்ட் பிளான்ட் சாரி இது ஹோஸ்ட்ல இருக்கிற கஸ்கட்டா. ஸோ ஹோஸ்ட் இதுதான். ஹோஸ்ட் பிளான்ட் இந்த பைப் வந்து சுத்தி இருக்கு பாருங்க, இதுதான் கஸ்கட்டா. ஓகே, ஃபுட் எடுக்கிறதுக்காக ஃபுட் திருடுறதுக்காக வந்து இது வந்து பிளான்ட்டா இருக்கிறதுனால ஒண்ணுமே அதால செய்ய முடியல. இல்ல அனிமல்ஸா இருந்தா அதை எடுத்து நம்ம இது பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன ஷேட் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாமா? ஸோ ஹாஸ்டோரியம், கஸ்கட்டா, ஹோஸ்ட். இப்போ என்னென்ன இப்போதைக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் எல்லாம் பார்த்திருக்கோம். அட்வென்ச்சர்ஸ் ரூட் மட்டும் பார்க்கலாம். அட்வென்ச்சர்ஸ் ரூட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்காக ஒரு மாடிஃபிகேஷன் நடந்துச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டியூபரஸ், செகண்ட் வந்து ஃபாஸ்டிகுலேட்டட், தேர்ட் ஒன் வந்து நொடியூல்ஸ் அது இருந்துச்சு, நொடியூலஸ்,
அப்புறமா ஃபோர்த் ஒன் வந்து என்ன இருந்துச்சு, மோனலிஃபார்ம். ஃபிஃப்த் ஒன் வந்து சீலேட்டட். கரெக்டா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் எனக்கே இருக்கு. சீலேட்டட், அனுலேட்டட், அனுலேட்டட், அனுலேட்டட். இப்போ செகண்ட் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து நடந்துச்சு, போட்டோசிந்தசிஸ்க்காக நடந்துச்சு. செகண்ட் மாடிஃபிகேஷன் வந்து போட்டோசிந்தசிஸ்க்காக நடந்துச்சு. இதுல வந்து அசிமிலேட்டரி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. தேர்ட் ஒன் பெட்டர், நல்லா வந்து மாய்ஸ்டர் அப்சார்ப் பண்றதுக்காக எபிஃபைட்டிக் வந்துச்சு. இப்போ இந்த ஃபோர்த் ஒன் மாடிஃபிகேஷன் பிரீத்திங்காக வந்து ஒரு மாடிஃபிகேஷன் நடந்துச்சு. இது வந்து இதோட பேர் என்னதுன்னா நியூமாட்டோஃபோர்ஸ், இல்லைன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் ஃபார் சக்கிங் நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் சக் பண்றதுக்காக சக்கிங் ரூட்ஸ் இல்லைன்னா ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது லாஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். எஸ், இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்காக ஆங்கரேஜ்காக ஒரு மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஆங்கரேஜ், ஸ்ட்ராங் சப்போர்ட்காக. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க இல்லைன்னா நல்லா இருக்குன்னா ப்ராப் ரூட், ஸ்டில் ரூட், கிளைம்பிங் ரூட், கிளிங்கிங் ரூட். ப்ராப் ரூட், ஸ்டில் ரூட், கிளைம்பிங் ரூட், கிளிங்கிங் ரூட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராப் ரூட்ஸ். இது பேனியன்ல இருக்கும். ப்ராப் ரூட்ஸ் வந்து எப்படி எதுல இருக்கும், பேனியன். ஃபர்ஸ்ட் நம்ம கலர் பண்ணிக்கலாம் எல்லாமே. இதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சுகர் கேன், ஸ்க்ரூ பைன், எபிஃபைட்ஸ். ஸோ கிரீன் கலர் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நேம்ஸ் எல்லாமே ப்ராப் ரூட், ஸ்டில் ரூட், கிளைம்பிங் ரூட், கிளிங்கிங் ரூட்ஸ். ஸோ நம்ம இது எல்லாமே படிச்சதுக்கு அப்புறமா டயக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராப் ரூட்ஸ். ப்ராப் ரூட்ஸ், ஓகே. The roots develop from tree உடைய branches. So tree ஓட branches வந்து இந்த roots வந்து develop ஆகும். Hang downwards and ultimately penetrate the ground. So மேல இருந்து ட்ரீயோட பிரான்ச்ல இருந்து ஒரு ரூட் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இந்த ரூட் வந்து அப்படியே மேல இருந்து ரூட் இந்த பிரான்ச்ல இருந்து சாயில்குள்ள வந்து போகும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து சப்போர்ட் தரும். ஸோ ட்ரீல இருந்து ஒரு கயிறு வந்து அந்த ரூட் வந்து இந்த சாயில்குள்ள போய் இது வந்து சப்போர்ட் தரும். இப்போ இது எவ்வளவு எடுத்தாலும் இதை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. கரெக்டா? எல்லாமே ஹெவி பிரான்ச் இருக்கும். ஹெவி பிரான்ச்சஸ்ல இருந்து இது வரும். ஓகேங்களா? இந்த ஹெவி பிரான்ச்சஸ்ல இருந்து இந்த ரூட்ஸ் வரும். ரொம்ப திக்கான ரூட்ஸ் வந்து வரும். இந்த திக்கான ரூட்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க. பேனியனோட ரூட்ஸ் வந்து நம்ம பாத்துருக்கோம் எல்லாமே நல்லாவே. ரொம்ப ரொம்ப திக்கான ரூட்ஸ். இதுல பிடிச்சி வந்து தொங்கி விளையாடுவாங்க கூட சின்ன பசங்க எல்லாம். ஸோ இதுல இருந்து ஒரு பெரிய ரூட் வந்து சாயிலுக்குள்ள வந்து பெனிட்ரேட் பண்ணும், உள்ள போகும், சாயிலுக்குள்ள வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப் ரூட்ஸ். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டில் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டில் ரூட் பாத்தீங்கன்னா நோட்ல இருந்து, ஸோ ஸ்டெம்மோடைய பேஸ் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூட் வந்து டெவலப் ஆகும். ஸோ கரெக்டா எங்க ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருக்கிற அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நோட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூட் வந்து டெவலப் ஆகும். இது எப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ரூட் வந்து அப்படியே கீழே போகும். ஸோ கரெக்டா ஸ்டெம்முடைய பேஸ் தானே இருக்கு, அங்க இருந்து அப்படியே கீழே போகிறது ரொம்ப ஈஸி தான், கிட்ட தான் இருக்கும். ஸோ அங்க இருந்து இந்த ஸ்டெம்முடைய பேஸ் கிட்ட இருக்கிற நோட்ல இருந்து ஒரு ரூட் வந்து எக்ஸ்ட்ரா ரூட் வந்து டவுன்வர்ட்ஸா போகும், கீழே போயிட்டு சாயிலுக்குள்ள போகும். சாயிலுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணும், ஆங்கரேஜ் வந்து தரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப் ரூட் வந்து எங்கிருந்து ட்ரீயோட பிரான்ச்ல இருந்து, ஸ்டில் ரூட் வந்து பேஸ் ஆஃப் ஸ்டெம்மோடைய பேஸ் கிட்ட இருக்கிற ஒரு நோட்ல இருந்து ஒரு ரூட் வரும். அவ்வளவுதான், ரெண்டுத்துக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் கேன், ஸ்க்ரூ பைன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கரெக்டா ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருந்து நீங்க சுகர் கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். கரெக்டா? அது பிச்சை எடுத்து சுகர் கேன் மட்டும் தான் சாப்பிடுவோம். கிளைம்பிங் ரூட்ஸ். கிளைம்பிங் ரூட்ஸ் அஃப்கோர்ஸ் இதை கிளைம் பண்றதுக்காக வீக்கான கிளைம்பர்ஸ் தான் இருக்குல்ல. ஸோ கிளைம்பர்ஸோட எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ லைக் நிறைய கிளைம்பர்ஸ் இருக்கு. ஜாஸ்மின் ஃபிளவர், இது எல்லாமே கிளைம்பர்ஸ் தான். பீட்டர் காட் எல்லாமே கிளைம். கரெக்டா? சோ சில கிளைம்பர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், அதனால அது கிளைம் பண்ணிதான் தீரணும் அது. ஆனா ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும் அது. சோ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா ரூட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெம் தான் வந்து மோஸ்டா கிளைம்பிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளைம்பர்ஸ்ல எல்லாம் ஸ்டெம்
அப்புறமா லீஃப்ல இருந்து வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெம்ல இருந்தும் லீஃப்ல இருந்தும் வர கிளைம்பர்ஸ் அந்த பைப் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்கா இருக்கிறதுனால ரூட்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீக் கிளைம்பர்ஸ் twine around and clasp the support with the help of climbing roots arising from the nodes. இதோட நோட்ஸ்ல இருந்து லீஃப் பட் வராம இந்த கிளைம்பிங் ரூட்ஸ் வந்து இதோட கிளைம் பண்றதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மணி பிளான்ட். ஸோ என்னது ரூட் வந்து நோட்ஸ்ல இருந்து வந்து கிளைம்பிங்காக ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இது கிளைம்பிங் ரூட்ஸ். ஓகே, fourth one, clinging roots. இது என்ன பண்ணுனா special clinging roots arise, enter the services of support and fix the epiphyte. So epiphyteல இருந்து ஒரு roots வந்து வர ஆரம்பிச்சிடும். இது epiphyteல இருந்து clinging roots. So epiphytesனா லைக் எனக்கு கரெக்டா தெரியல அது. ஸோ epiphytesல இருந்து ஒரு ரூட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது வந்து கிளிங்கிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் கிளைம்பிங் தான். ஓகே, ஸோ கைண்ட் ஆஃப் கிளைம்பிங் தான் இதுவும். ஸோ இந்த கிளிங்கிங் ரூட்ஸ் என்னதுன்னு சொல்லி டீட்டெயில்டா பார்க்கலாம் நம்ம. கிளைம்பிங் பார்த்தோன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேங்களா, இது என்ன பண்ணணும்னா கிளிங்கிங் ரூட்ஸ் அப்படின்னா தே ஆர் லீஃப் உடைய நோட்ஸ்ல இருந்து இந்த கிளிங்கிங் ரூட்ஸ் வரும். இது என்ன பண்ணும்னா இது சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆகிறதுக்காக சாயிலுக்குள்ள போயிட்டு சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆகிறதுக்காக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இமேஜ் இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிங்கிங் ரூட்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் வேலை தான், ஆனா கிளிங்கிங் ரூட்ஸ் அப்சார்ப்ஷன்லாம் ஜஸ்ட் வந்து இது பண்ணலாம். ஸோ இங்க தெரியுதா ஸ்கிரீன்? நான் வந்து ஷேர் பண்றேன். தெரியுதா? எஸ் மேம். இதுதான் கிளிங்கிங் ரூட்ஸ். ஸோ நம்ம ஆர்கிட்ல வந்து இந்த ஏசிமுலேட்டரி எபிஃபைட்டிக் ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம் கரெக்டா, அதே தான். ஸோ இங்க பாருங்க கிளிங்கிங் ரூட்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க. இது வந்து அப்படியே வந்து அந்த ட்ரீல இருந்து அப்படியே எல்லா இடத்துலயும் அப்படியே பரவி இல்ல சாயிலுக்குள்ள போயிட்டு சப்போர்ட் வந்து தரும். ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுடைய சொல்றது புக்ல இருக்கிற டயக்ராம்லயும் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க கிளியரா இருக்கா? ஸோ இதுல இருந்து இந்த சப்போர்ட்டிங் ரூட்ஸ் தான் வந்து இந்த கிளிங்கிங் ரூட்ஸ் சொல்லுவாங்க. கிளிங்னா அப்படியே வந்து இது பரவி இருக்கு. ஓகே, இங்க பாருங்க clinging roots. ஓகே, அனலைஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஈஸியா. நான் வேற ஒரு இதை ஷேர். தெரியுதா? புக் தெரியுதா? தெரியுதா? So special clinging roots arise from the services of support and fix the epiphyte. ஸோ இது எபிஃபைட்டை வந்து சாயிலுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றதுக்காக நல்லா வந்து அது ஸ்ட்ராங் ஆங்கரேஜ்காக கிளிங்கிங் ரூட்ஸ் வந்து அரைஸ். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்காக என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் எல்லாம் நடந்திருக்கு? க்ராப் ரூட்ஸ், ஸ்டில்ட் ரூட், கிளைம்பிங் ரூட்ஸ், கிளிங்கிங் ரூட்ஸ். க்ராப் ரூட்ஸ்னா என்னது? இது வந்து ட்ரீயோட பிரான்ச்ல இருந்து பெரிய பெரிய ரூட்ஸ் வந்து சாயிலுக்குள்ள போயிட்டு இது வந்து சப்போர்ட் தரும். எக்ஸாம்பிள் பேனியன். அதே மாதிரி கீழே போய் சாயிலுக்குள்ள வந்து பெனிட்ரேட் பண்ற மாதிரி ஒரு ரூட்ஸ் வந்து ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருக்கிற நோட்ல இருந்து வந்துச்சுன்னா ஸ்டில்ட் ரூட், சுகர் கேன், அப்புறமா ஸ்க்ரூ பைன். கிளைம்பிங் ரூட்ஸ்னா வந்து நோட்ஸ்ல இருந்து ஒரு ரூட்ஸ் வந்து கிளைம்பிங்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அது கிளைம்பிங் ரூட்ஸ். மணி பிளான்ட், பீட்டில். அப்புறமா ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கிளிங்கிங் ரூட்ஸ்னா அதுவும் வந்து நோட்ஸ்ல இருந்து வரும்.
நோட்ஸ்ல இருந்து ரூட்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா கீழே அப்படியே சாயில்குள்ள போய் சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க கிளிங்கிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எபிஃபைட்ஸ், அப்புறமா ஆர்கிட்ஸ். இப்போ 7th டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இது பயான்சி, அதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷனுக்காக. ஸோ மிதக்கிறதுக்காக ரெஸ்பயர் பண்றதுக்காக என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். மிதந்துட்டே ரெஸ்பயர் பண்றதுக்காக என்ன மாடிஃபிகேஷன். ஸோ இதுல என்ன இருக்குன்னா ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். இது ஃப்ளோட்டிங் ரூட்ஸ், மிதக்கிற ரூட்ஸ். ஸோ ஸ்பாஞ்சி ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் ஃபில்டு வித் ஏர். ஸோ ஃபுல்லா அந்த ரூட்ஸ் ஃபுல்ல வந்து ஏர் இருக்கும். ஏர் இருக்கிறதுனால இது ஃப்ளோட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பாஞ்சியா இருக்கும், உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அப்புறம் வந்து உள்ள ஏர் வந்து ஃபில் ஆயிருக்கும். இது எங்க இருந்து வரும்? நோட்ஸ்ல இருந்து தான் வரும். நோட்ஸ்ல இருந்து ஒரு ரூட் வந்து நல்லா வந்து உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி ஏர் ஃபில் ஆயிட்டு ஒரு ரூட்ஸ் வந்துச்சு. அந்த ரூட் தான் ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சில அக்வாட்டிக் பிளான்ஸ்ல வந்து வரும். ஓகே, ஸோ அக்வாட்டிக் பிளான்ஸ்க்கு இந்த ஃப்ளோட்டிங் அது வந்து தேவை. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அக்வாட்டிக் பிளான்ஸ்ல இந்த ஃப்ளோட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை. பிளஸ் அவங்க அக்வாட்டிக் பிளான்ஸ்ல சில அக்வாட்டிக் பிளான்ஸ்ல நோட்ஸ்ல இருந்து சில ரூட்ஸ் வந்திருக்கும். இது வந்து அது ஃப்ளோட் பண்றதுக்காகவும் ரெஸ்பயர் பண்றதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபுல்லா ஸ்பாஞ்சால ஃபில் ஆயிருக்கும், ஏரால ஃபில் ஆயிருக்கும். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நமக்கு புரிஞ்சுச்சா? ஸோ மாடிஃபிகேஷன் ஃபார் பியான்சி அண்ட் ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் இல்லைன்னா இருக்கு. இது இந்த ரூட் எப்படி இருக்கும்? சில அக்வாட்டிக் பிளான்ட்ல இருந்து ரூட்ஸ் வந்து மேல வந்துட்டு இருக்கும், நோட்ஸ்ல இருந்து மேல வந்துட்டு இருக்கும். இந்த நோட்ஸ்ல இருந்து வர ரூட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா உள்ள ஏரால ஃபில் ஆயிருக்கும். இது எதனால இப்படி வருதுன்னா ஃப்ளோட்டிங் அப்புறமா ரெஸ்பிரேஷனுக்காக. ஒரு பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது என்னதுன்னு பார்த்தா The Great Banyan Tree in Sipur, Kolkata is more than 200 years old, forming a crown of 404 meter in circumference and has about 1600 crop roots. ஸோ ஒரு ஃபன் ஃபேக்ட்னால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா சிப்பூர் கொல்கட்டால வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருக்கு. ஆலமரம் தான் நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஸோ ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருக்கு. இந்த பேனியன் ட்ரீ வந்து 200 வருஷம் வந்து பழமையான பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ இது எப்படி இருக்குன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இது எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா 404 மீட்டர்ஸ் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதுல டோட்டலா வந்து 1600 க்ராப் ரூட்ஸ் அந்த பிரான்ச்ல இருந்து இந்த ரூட்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுதான் க்ராப் ரூட்ஸ். ஓகே, இந்த க்ராப் ரூட்ஸால இது ஃபில் ஆயிருக்கு. எல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸ்டில்ட் ரூட்ஸ் பாருங்க, சுகர் கேனோட பேஸ்ல இருந்து இந்த ரூட்ஸ் வந்துருக்கு பாருங்க. சுகர் கேன் இந்த கோடா இருக்கும் சுகர் கேன்ல, அங்க இருந்து ரூட்ஸ் வரும், அதான் ஸ்டில்ட் ரூட்ஸ். கிளைம்பிங் ரூட்ஸ் மணி பிளான்ட்ல இருக்கு. இது பாருங்க ஃப்ளோட்டிங் ரூட்ஸ். சொன்னது ப்ராப் ரூட் பேனியன்ல, ஸ்டில்ட் ரூட் சுகர் கேன், அதுக்கப்புறமா பீட்டில் சுகர் கேன்ல. கிளைம்பிங் ரூட்ஸ் வந்து மணி பிளான்ட், அப்புறமா பீட்டில்ல. ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் வந்து ஜூசிஏ. ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் நல்லா தெரியுதுல்ல, தண்ணில ஸோ கீழே வந்து சாயில் இருக்காம வாட்டர் இருக்கும் அவனுக்கு. புரிஞ்சுச்சா? எஸ், Yes, ma'am. இருக்கா? Clear, ma'am. ஸோ ஒன்றும் இல்லை, ரூட்டோட மாடிஃபிகேஷன் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து நான் நிமோனிக்ஸ் மோஸ்டா இன்னைக்குள்ள சென்ட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த நிமோனிக்ஸ் வச்சு நீங்க வந்து ஞாபகம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் என்னதுன்னா இதுல அது எப்படி இருக்கும் அதோட எக்ஸாம்பிள், அதை மட்டும் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு தெரியணும். ஸோ கோனிக்கல்ல எப்படி இருக்கும், ஃபியூசிஃபார்ம்ல எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியணும் உங்களுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ல வந்து 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, டேப் ரூட், அட்வென்ச்சியஸ் ரூட். இதுல மாடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டேப் ரூட் மாடிஃபிகேஷன். டேப் ரூட் வந்து ஏன் மாடிஃபை ஆகுதுன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டுக்காக தான். ஃபர்ஸ்ட் இதுல வந்து 4 டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் இருக்கு. கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம், அப்புறமா டியூபரஸ்.
கோனிக்கல்னா கோன் மாதிரி இருக்கும், இது கேரட்ல இருக்கும். எப்படியா கோன் மாதிரினா என்னது, டாப்ல வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கும், பேஸ்ல வந்து தின்னா இருக்கும். டேப்பரிங், தின்னு சொல்லாதீங்க, டேப்பரிங் சொல்லிடுங்க, அவ்வளவுதான். செகண்ட் ஒன் ஃபியூசிஃபார்ம். ஃபியூசிஃபார்ம் வந்து டாப்லயும் பாட்டம்லயும் ரெண்டுமே வந்து டேப்பரிங் இருக்கும், நடுவுல மட்டும் கொஞ்சம் ஸ்வாலனா இருக்கும், இது ரேடிஷ். தேர்ட் ஒன் நாப்பி ஃபார்ம். நாப்பி ஃபார்ம் வந்து அதோடைய டாப்ல மட்டும் வந்து கொஞ்சம் ரவுண்டா இருக்கும், ரவுண்டா ப்ராடா இருக்கும், இது டர்னிப் பீட்ரூட்ல வந்து இருக்கும். ஃபோர்த் ஒன் டியூபரஸ். டியூபரஸ் வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பே இருக்காது, திக்கா ஃபிளஷியா இருக்கும். எக்ஸாம்பிள் 4 o'clock பிளான்ட், மிராபிளஸ் டெலபா. இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்வென்ஷியஸ் ஃபுட். அட்வென்ஷியஸ் ஃபுட்ல நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்றபடி அதோட மாடிஃபிகேஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபுட் ஸ்டோரேஜ். ஃபுட் ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா டியூபரஸ், பாசிகுலேட்டட், நாடுலஸ், மானிலிஃபார்ம், அப்புறமா ஆனுலேட்டட் வந்து இருக்கும். டியூபரஸ்னா வந்து இது வந்து அதே மாதிரி தான், irregularly swollen roots இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. செகண்ட் ஒன் fasciculated. இதுலயும் வந்து அந்த swollen roots இருக்கும், இல்லைன்னா ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான் இதுல இருந்ததுன்னா ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருந்து இது வர ஆரம்பிச்சிடும். இது வந்து தாலியா இருக்கு. தேர்ட் ஒன் நாடுலோஸ். இதுவும் வந்து ஸ்டெமோ அந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா டிப்ல மட்டும் கொஞ்சம் ஸ்வாலனா இருக்கும், இது மேங்கோ ஜிஞ்சர்ல இருக்கும். ஃபோர்த் ஒன் மானிலிஃபார்ம். மானிலிஃபார்ம் வந்து பீட்ஸ் மாதிரி, செயினோட பீட்ஸ் மாதிரி ஒரு இன்டர்வல்ல வந்து ஸ்வெல்லிங் ஆக நடக்கும், இது கிராசஸ்லயும் செஜஸ்லயும் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் ஆனுலேட்டட். ஆனுலேட்டட்னா வந்து இதோடைய இது வந்து ரிங் மாதிரி ஸ்வெல்லிங் வந்து கொடுக்கும், அது வந்து ஐபிசாக். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் எதுக்காக நடக்குதுன்னா போட்டோசிந்தசிஸ்க்காக. இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கு, சரி ஒரே ஒரு டைப் தான் இருக்கு, அசிமிலேட்டரி. அசிமிலேட்டரினா ரூட்ஸ் வந்து வெளியில வந்து என்னது ஏரியலா வந்து இந்த ரூட்ஸ் வந்து சன் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகி இந்த சன் கிட்ட எக்ஸ்போஸ் ஆறதுனால குளோரோஃபில் டெவலப் பண்ணா, குளோரோஃபில் வந்ததுனால கிரீன் ஆயிடும், கிரீன் ஆகிறதுனால இது மேனுஃபேக்சர் ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணும். டீனோஸ்போரா அப்புறமா ஆர்கிட்ல வந்து இது நடக்கும். தேர்ட் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பெரிக் மாய்ஸ்டருக்காக. இதோட எக்ஸாம்பிள் எபிஃபைட்டிக் ரூட்ஸ். எபிஃபைட்டிக் ரூட்ஸ் அதே மாதிரி வெளில வந்து கிரீன் கலர்ல இருக்கும், ஸ்பாஞ்சி டிஷ்யூவால கவர் இருக்கும், வெலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாய்ஸ்டர் வந்து அப்சார்ப் பண்ணும், எக்ஸாம்பிள் அதே ஆர்கிட்ஸ். ஃபோர்த் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக. இதோட இதுல டைப் என்னதுன்னா, இதுல என்ன டைப் இருக்குன்னா நியூமாட்டோஃபோர்ஸ், இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இதோட ரூட்ஸ் வந்து வெர்டிகலி அப்பா க்ரோ ஆகும், இட் மீன்ஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். ஏர் கிட்ட வந்த உடனே இது வந்து ஏர் கிட்ட எக்ஸ்போஸ் ஆனோன்னா அதுல இருக்கிற மைன்யூட் போர்ஸ் வந்து இந்த ஏரை வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேன்க்ரூவ் பிளான்ட், மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல வந்து ரைசோபோரா மட்டும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ ஃபிஃப்த் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து சக் பண்றதுக்காக. ஸோ சக்கிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி ஹோஸ்ட்ஸ் ஓனர் கிட்ட இருந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து சக் பண்றதுக்காக சக்கிங் ரூட்ஸ் எல்லாம் ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா இதுல இருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வரும், இந்த டியூப் வந்து ஹோஸ்ட் கிட்ட போய் அதோட ஃப்ளோயம்ல இருந்து இந்த ஃபுட் எல்லாத்தையும் வந்து இழுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும், சக் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் கஸ்கட்டா. சிக்ஸ்த் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆங்கரேஜ்க்காக. இதுல வந்து ப்ராப் ரூட், ஸ்டில் ரூட், கிளைம்பிங் ரூட், கிளிங்கிங் ரூட் இருக்கு. ப்ராப் ரூட் பாத்தீங்கன்னா ட்ரீயோட பிரான்ச்ல இருந்து பெரிய பெரிய ரூட்ஸ் வந்து சாயிலுக்குள்ள போனா ப்ராப் ரூட் பேனியன்ல. அதே டைப் ஆஃப் ரூட்ஸ் வந்து அதே மாதிரி பெரிய பெரிய ரூட்ஸ் வந்து சாயிலுக்குள்ள போகுது, ஆனா ஸ்டெம்மோடைய பேஸ்ல இருக்கிற நோடுல இருந்து வருதுன்னா ஸ்டில் ரூட் சொல்லுவாங்க. சுகர் கேன், அதுக்கப்புறமா ஸ்க்ரூ பைன்ல இருக்கும். தேர்ட் ஒன் கிளைம்பிங் ரூட்ஸ். அதே நோட்ஸ்ல இருந்து கிளைம் பண்றதுக்காக ஒரு ரூட்ஸ் வருதுன்னா அது மணி பிளான்ட் பீட்டல்ல இருக்கும், கிளைம்பிங் ரூட்ஸ் சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் கிளிங்கிங் ரூட்ஸ், அப்படியே வெளில வந்து பரவி இருக்கு, ஓகேங்களா. இந்த ரூட்ஸ் வந்து இதே சேம் தான், நோட்ஸ்ல இருந்து ரூட்ஸ் வந்து வெளில வந்து அப்படியே வந்து புடிச்சுக்குது, ஓகேங்களா, சப்போர்ட் கொடுக்குது. இது வந்து எபிஃபைட் அப்புறமா ஆர்கிட்ஸ்ல இருக்கும் கிளிங்கிங் ரூட்ஸ். இப்போ செவன்த் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வயான்சி, அப்புறமா ஃப்ளோட்டிங். வயான்சினா ஃப்ளோட்டிங் அதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷனுக்காக ஃப்ளோட்டிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளான நேம் தான். இது வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ல சில அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல வந்து ரூட்ஸ் வந்து எப்படி ஆகும்னா உள்ள ஃபுல்லா ஸ்பாஞ்ச் அப்புறமா ஏர்னால லைட்டா இருந்தா தானே அதை வந்து ஃப்ளோட் பண்ண முடியும், ரொம்ப ஹெவியா இருந்தா அந்த தண்ணிக்குள்ளதான் டீப் ஓஷனுக்குள்ள வந்து போயிடும், கரெக்டா. சில அக்வாட்டிக் பிளான்ட்ல வந்து இந்த ரூட்ஸ், சில அக்வாட்டிக் பிளான்ட்ல ரூட்ஸ் வந்து வரும் நோட்ஸ்ல இருந்து. அதே மாதிரி இந்த நோட்ஸ்ல இருந்து வர ரூட்ஸ் வந்து ரொம்ப லைட்டா உள்ள வந்து ஏர் ஃபில் ஆகி ஸ்பாஞ்சியா இருக்கும். இந்த ரூட்ஸ் ஏன் வருதுன்னா ஃப்ளோட்டிங், அதுக்கப்புறமா ரெஸ்பிரேஷனுக்காக இது பிசிஏசி அதுல வந்து இருக்கு.
ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா ஷிப்பூர் ஷிப்பூர் கொல்கட்டால வந்து ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருக்கு. இந்த பேனியன் ட்ரீ 200 years old. இந்த டேர்ம்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 years old, 404 meters, அதுக்கப்புறமா 1600 crop roots. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்கு. ரூட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தெரியும், ஆங்கரேஜ், அப்சார்ப்ஷன், அப்புறமா சப்போர்ட். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ரூட் மாடிஃபிகேஷன் ரொம்ப ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கேட்பாங்க, டைப்ஸ் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து கிளியரா இருக்கா? ஒரு ரூட்ல இருந்து இன்னொரு ரூட் உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா? டவுட்ஸ் இருக்கா ஏதாவது இன்னைக்கான கிளாஸ்ல? எஸ் சாமுவேல். மேம் இப்போ இதோட இந்த ரூட்ஸோட நேச்சரே அது வந்துட்டு இப்போ நீங்க வெளியில வர்றது அப்புறம் ஹேங்கிங் அதோட நேச்சரே அப்படிதானே, அப்புறம் ஏன் மாடிஃபைங்னு சொல்றோம்? ஸோ இந்த ரூட்ஸ் நார்மலா இருக்கிற ரூட்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரூட்ஸ்லாம் நான் கிரீனா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து குளோரோஃபில் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரெசென்டே ஆயிருக்காது. இது வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்கா இருக்கும். பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும், உள்ள சாயில்குள்ள தான் இருக்கும். இப்போ இந்த ரூட்ஸ் எல்லாம் பாருங்க, நார்மலா வந்து ஆங்கரேஜ், அப்புறமா ஆங்கரேஜ்னா சப்போர்ட் அதுக்கப்புறமா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், அதுதான் நார்மலா இருந்துச்சு. இதுல எல்லாம் பாருங்க புதுசா ஒரு மாடிஃபிகேஷன் மாறிடுச்சு, அதே மாத்திக்கிச்சு. உங்களுக்கு தெரியுதுல, இங்க பாருங்க. இது வந்து உள்ள இருக்கணும் பேனியன் ட்ரீல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராப் ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து வெளியில வந்திருக்கு. எப்பவுமே வந்து ரூட் வந்து எங்க இருந்து வந்து ஃபார்ம் ஆகும்? ரேடிக்கல்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ரேடிக்கல் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும், கரெக்டா? இந்த ரேடிக்கல்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது வந்து இங்க இப்போ இதுல வந்து டிஃப்ரெண்டா எங்க ஃபார்ம் ஆகுது? ட்ரீயோட பிரான்ச்ல இருந்து ஃபார்ம் ஆகும். இது மாடிஃபிகேஷன் தானே? எஸ், எஸ் மேம், காட் இட். கரெக்டா. ஸோ இது வந்து மத்த பிளான்ஸ்ல இருந்து இல்ல, நார்மலா ரூட்ல இருந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு, எவல்யூஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து நார்மலா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, கேட் ஃபேமிலி, டாக் ஃபேமிலில இருந்து லயன், டைகர் அதெல்லாம் வரலையா? அந்த அந்த மாதிரி இந்த ரூட் ஃபேமிலில இருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஸோ வேற டவுட் இருக்கா? நோ மேம், கிளியர் மேம். ஸோ நீங்க கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ எஸ் மேம். 6.3 அந்த இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க அந்த கஹூட் குவிஸ் வந்து ட்ரை பண்ணீங்களா? மேம் இன்னைக்கு பண்றேன் மேம், நேற்று பண்ண ஓகே, முடியல. ட்ரை பண்ணுங்க. டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு? ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.